இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த கல்யாணம் நின்னதுக்கு என் பொண்ணு எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நின்னதுக்கு இவ இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு காரணமானவனை நீங்க காப்பாத்திருக்கீங்களா? எனக்கு தான் தெரியுமே, அவருக்கு அவங்க தான் முக்கியம். நான் செத்தாலும் அவங்கள பத்தி தான் இவர் யோசிப்பாரு. என்னம்மா இந்து, ஏமா இப்படி பேசுற? உண்மைதானங்க. இவ்ளோ பண்ண ஒருத்தனை என் அண்ணன் கிட்ட இருந்து காப்பாத்தி எதுவும் தெரியாத மாதிரி இப்படி வந்து பேசுறீங்களே, உங்களை நான் என்னன்னு சொல்றது? ஏன் அவன் தான் உங்க பிள்ளையா? இந்த உங்க பொண்ணு கிடையாதா? எப்பவும் அந்த சாரதா பத்தியும் அவன் பையனை பத்தியும் அவன் பொண்ணை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களே தவிர எங்களை பத்தி என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அப்பாவை பத்தி தெரியாத மாதிரி ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அவர் எங்களை பத்தி யோசிக்காமயே நாங்க இவ்வளவு பெருசா வாழ்ந்துட்டோமா? எங்கடா எங்கடா அவரை யோசிக்கிறாரு? உங்களை பத்தி என்னை விட இவரை விட அதிகமா யோசிக்கிறது என் அண்ணனும் அண்ணியும் மட்டும்தான். எதுக்குமா எப்பவும் அவரை பத்தி யோசிச்சு கவலைப்படுற? அவருக்கு எப்பவும் அவங்க தான் முக்கியம். நிஜமாவே நான் செத்து போயிருந்தாலும் அவங்கள பத்தி தான் அவர் யோசிச்சிருப்பாரு. ஏன் கிருஷ்ண பிரசாத், உன் வார்த்தையால உன் செயல்களால ஏன் இவங்களை இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்துற? நீ நிஜமாவே கல்யாணத்தை நடத்தணும்னு நினைச்சா வேற ஏதோ சம்பந்தத்தை கூட்டிட்டு வரணும்னு அவசியம் இல்ல. வேண்டாண்டு கிளம்பி போன அதே சம்பந்தத்தை கூட்டிட்டு வந்து இந்துவுக்கு கல்யாணம் பண்ணி வை. அப்பதான் அது மதிப்புக்குரியதா இருக்கும். நாளைக்கு 4 பேர் முன்னாடி இந்துவாகட்டும் நாமளாகட்டும் கௌரவமா தலை நிமிர்ந்து நடக்க முடியும். வேண்டான்னு சொல்லிட்டு போனவங்கள எத்தனை தடவை தான் கெஞ்சிருது? அன்னைக்கு ககன் அடிச்சுட்டானே கல்யாணமே வேண்டான்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஒருத்த வந்து ஏதோ சொல்லிட்டு போயிட்டான்னு கல்யாணமே வேண்டான்ட்டு போயிட்டாங்க. அப்படிப்பட்டவங்கள திரும்பவும் போய் கெஞ்சணும்னு சொல்றீங்களா? அப்பவும் இப்பவும் 2 தடவை கல்யாணம் நிக்கிறதுக்கு காரணம் உங்க பேரன் தானுங்க. அப்படி பார்த்தா தப்பு பண்ணது உங்க பேரன் தான். அவங்க தப்பு எதுவும் இல்லையே. கிருஷ்ண பிரசாத், நம்ம குடும்ப கௌரவத்துக்கு பாதிப்பு ஏற்படாம இந்து சந்தோஷமா இருக்கணும்னா கல்யாணம் வம்சியோட தான் நடக்கணும். ஆமா, எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா நான் வம்சியை தான் பண்ணிப்பேன்.